ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராண்ட்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஹெல்த் டிப்ஸும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெந்தயக்கீரையை போட்டு ஒரு 12வது நாள் இது மைக்ரோ கிரீன்ஸாக வளர்த்து எங்கள் வீட்டு பால்கனியில் தொட்டியில் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டேன். கரெக்டாக 12வது நாள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது தாங்க மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்லுவோம். இது மெச்சூர்டு கீரையோட, அதாவது நல்லா வளர்ந்த வெந்தயக்கீரையோட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் கீரையில் ஊட்டச்சத்துக்கள் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம சமையலில் சேர்த்துறப்ப எங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க. மைக்ரோ கிரீன்ஸ் அதை வச்சு ஒரு ரைஸ் குக் பண்ண போகிறேன். மைக்ரோ கிரீன்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வெந்தயம் போட்டு இது மாதிரி மைக்ரோ கிரீன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போட்டு 12 நாள் ஆகுது. இந்த அளவுக்கு இருக்கிறது தாங்க மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்லுவோம். 2 இலைங்க வந்தப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இது ரொம்ப கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். மைக்ரோ கிரீன்ஸாக செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப அதை விட 100 மடங்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியிலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவோம், அது 2 டேபிள் ஸ்பூன் 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கருகு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், கட்டி பெருங்காயம் ஒரு 2 கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், தக்காளி, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இதோட இந்த மைக்ரோ கிரீன்ஸை நான் 2-3 கட் பண்ணிட்டேன். ஒரு சிலது மட்டும் பெருசாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். பொறுக்கி வச்சுருவாங்க இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. ரைஸு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் செஞ்சு. இதில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்போ 1/2 டீஸ்பூன். சீரகம் போடுறப்போ சோம்பு நீங்கள் எண்ணெயிலே கூட போட்டுடலாம். தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இதில் நான் ஊற வச்சிருக்கிற இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பருப்பு தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப அரிசி ஆட் பண்ணி அவ்வளோதாங்க, விசில் கொடுத்துக்க வேண்டியது தான். தேவையான உப்பை போட்டு நம்ம விசில் கொடுத்துக்க வேண்டியது தான். நிமிஷமாக ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, தாளிப்பு வடகம் கொஞ்சம். நீங்கள் எண்ணெயிலே கூட போட்டுக்குங்க, இல்லைன்னா இப்படியும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் 1 கப் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி. ஆல்ரெடி இதில் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இதில் 2 பங்கு தண்ணி. நான் பருப்பு வேகிறதுக்கு 1 கப்பு ஆல்ரெடி பருப்போடவே ஊற்றியாச்சு. இப்போ இது அரிசி வேகிறதுக்கு. இப்போ
இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பிரியாணி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆர்டினரி சாப்பாட்டு ரைஸ் தான், புழுங்கல் அரிசி. அப்புறம் அரிசி போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி உப்பு இருக்கணும், அவ்வளோதான். இதை மூடி வச்சு ஒரு விசில் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் கேஸ் எல்லாம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மைக்ரோ கிரீன்ஸ் வெந்தயக்கீரை போட்டு ரைஸ் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மேலே வேணும்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டதுக்கு எனக்கு அவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இது கடையில் கூட விற்கிறாங்க. ஒரு சின்ன பாக்ஸில் வர்றது வந்து 300 ரூபான்னு சொல்லி மைக்ரோ கிரீன்ஸ். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் அடிக்கடி சாப்பிட எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் செஞ்சு நம்ம ஃபுட்டில் போட்டு சாப்பிட்றது. இது ஆம்லெட்டு கூட செஞ்சுக்கலாம், வெந்தயக்கீரையை கட் பண்ணி போட்டு. சாண்ட்விச்லேயும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், முட்டையெல்லாம் வச்சு. வெந்தயம் மட்டும் இல்லை, கடுகில் செய்யலாம், சோம்பில் செய்யலாம், பச்சை பயிறு, அது மாதிரி எல்லா தானியத்தில் மில்லட்ஸ் எல்லாத்துலேயுமே செஞ்சு மைக்ரோ கிரீன்ஸாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.